எல்லா புகழும் இறைவனுக்கு. வெல்கம் டு ஹோம்பி வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆன்லைனில் விற்கக்கூடிய டிஷ்வாஷர் லிக்விட் ஊற்றி நம்ம விளக்கக்கூடிய சின்ன ப்ராடக்ட் தாங்க. அதை எப்படி வீட்டில் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுவே ஆன்லைனில் 200 ரூபாய்க்கு மேலே போட்டிருந்துச்சு. இப்போ இதை நம்ம வீட்டிலையே தூக்கி எறியக்கூடிய பொருளை வச்சு செய்ய போகிறோம். இதுக்கு நான் காட்டியிருக்க மாதிரியான இந்த டப்பாக்களே போதும். பெருங்காய டப்பா நம்மள்கிட்ட எப்பயுமே இருக்கும். இதில் நான் இப்போ லிக்விடை ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக லிக்விட் ஊற்றிட்டு நீங்கள் தண்ணி கலந்துக்கிட்டாலும் சரி, இல்லை அப்படியே வச்சு விளக்குனாலும் சரி, இது கொஞ்சமாக தான் வரும். இந்த மாதிரி பெருங்காய டப்பாவில் நம்ம ஊற்றும்போது அதில் இருக்கிற ஹோலை மறைக்கிறதுக்கு நம்ம திருவோம் இல்லையா, அது கொஞ்சம் நமக்கு வசதியாக இருக்கும். நமக்கு வேணும்னா திருகி விளக்கிட்டு, வேணாம் அப்படின்னா திரும்பவும் திருகி மூடி விட்டுடலாம். இப்போ பெருங்காய டப்பாவோட அந்த லிக்விட் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த நெய் டப்பா, சின்ன நெய் டப்பாவில் நான் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு தண்ணி கலக்கணுன்னா கலந்துக்கலாம். இப்போ பெருங்காய டப்பாவில் நான் அந்த கம்பியை, விளக்குற கம்பியை நான் ஒட்ட போகிறேன். நீங்கள் இதில் ஸ்க்ரப்பர் ஒட்டினாலும் ஒட்டிக்கலாம். ஒரு சின்ன டியூப்பு ரெண்டுக்குமே சரியாக வந்துச்சு. ஃபெவிக்விக் தாங்க. ஃபெவிக்விக் வச்சு 2 டப்பாக்குள்ளதையும் நான் ஒட்டிட்டேன். இதை கொஞ்சம் நேரம் நீங்கள் அழுத்தி பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிக்கும்போது அது தானாக ஒட்டிக்கணும். கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா இன்னுமே நல்லா ஒட்டிக்கணும். ஃபெவிக்விக்கு எப்படி நம்ம விரல்லே ஒட்டணும்னு நமக்கே தெரியும். இப்போ நெய் டப்பா மூடியில் 2 ஓட்டை போட்டிருக்கேன். இதில் இந்த ஸ்க்ரப்பருக்கு தகுந்த போல் கொஞ்சமாக வச்சு அதுலேயும் நல்லா ஒட்டிக்கலாம். நீங்கள் பெரிய ஸ்க்ரப்பர் வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம் முழுசாகவே. இப்போ ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சுங்க, விளக்குறதுக்கு தயாராக. இப்போ இது எப்படி விளக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னே பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டி டப்பா இருந்தாலும் அல்லது குட்டி வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தால் என்னோடய இன்ஸ்டா ஐடியில் அதை நீங்கள் போட்டு விடுங்க. லிங்க்கை ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் தரேன். அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோக்களில் உங்களுடைய போஸ்டிங்கை நான் அதில் காட்டுறேன். இப்போ இதை லேசாக நான் தண்ணியில் நனைச்சிக்கோங்க. இப்போ இதை நான் விலகி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது எவ்வளவு நுரை வருதுன்னு பாருங்கள். இது அமுக்கக்கூடிய டப்பா அப்படிங்கிறனால நம்ம வேணுங்கிற அளவுக்கு அமுக்கி கூட நம்ம தேய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம கம்பியை வச்சு தேய்ச்சி பார்ப்போம். இது டம்ளர்லாம் வளர்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சில நேரம் காப்பி கரை, டீ கரையெல்லாம் டம்ளரோட அடிப்பகுதியில் இருக்கும், அது கூட ஓடிடும் நம்ம நல்லா அழுத்தமாக விளக்கும் போது. இது எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள். இது போல் ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்களோ அல்லது உங்களுக்கு வேணுங்கிற பொருட்களோ எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், அல்லது இன்ஸ்டாவில் எனக்கு போட்டு விடுங்க. அதை வீட்டில் எப்படி செய்யலாங்கிறத அடுத்த வீடியோவில் போடுறேன். இது மாதிரியான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா புகழும் இறைவனுக்கு.